என்னாச்சு அன்னைக்கு? அன்னைக்கு ஏதோ உடஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க, என்னாச்சு? உடஞ்சிருச்சுங்க. சீராங்க அப்படி வந்துச்சு. அந்த கட்டி எவ்வளவு நாளா இருந்துச்சு? கட்டி என்ன தெரியல. உங்களுக்கு தெரியல. ஆனா வயிறு குமிய முடியாம, சாப்பிட முடியாம எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க? அது மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் கஷ்டப்பட்டேன். இல்ல இல்ல, இங்க வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஊதி கை காலில் ஊதி வந்தீங்க இல்லையா? அப்படி திடீர்னு நல்லா வாங்கி அப்புறம் ஃபோன் பண்ணி வர சொல்லி அப்புறம் இங்க வந்தேன். இங்க வந்த கடைசியில தான் இங்க வந்த பின்னாடி எந்த மருந்து மாத்திரை வெளியே இல்ல. அந்த கட்டி உடஞ்சு எல்லாம் வெளியே போயிடுச்சு. சீ நாத்தமா எல்லாம் ஒரே டிச்சு நாத்தம். ரொம்ப பாராட்டுங்க. எதுக்கு? ஏன்? நல்லா வெளியே வந்து போய் சொல்லிட்டு பாராட்டு. இங்க வர்றதுக்கு முன்னாடி எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தீங்க? ராமேஸ்வரம். என்ன சொன்னாங்க? அவங்க தான் குடல்ல கட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ணான்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ண சாங்க மாட்டீங்கன்ட்டாங்க. போயிட்டு போற வழியிலே பாடி போய் செத்து போய் இருந்துட்டாங்க. அதுதான் ஆங்கில மருத்துவம், புரியுதா? அப்ப கட்டி எவ்வளவு பெருசா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நம்ம உடம்பு நம்ம உடம்ப விட்டுட்டோம்னா தன்னால அது வெளியேற்றும் அப்படிங்கிறதுக்கு நீங்க நல்ல உதாரணம். அதுக்கு தான் இப்ப படம் முடிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கே தெரியல. பூரா நனைஞ்சு கிளினிக்கே பூரா ஸ்மெல்லு. குப்பை வெளியே போயிடுச்சு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஒண்ணும் பண்ணாது, அதான் வெளியே போயிடுச்சுல்ல. அதுக்கு பின்னாடி நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வந்து போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 15 நாள் ஆச்சு. 15 நாள் இப்போ ஒன்றும் தொந்தரவு இல்லாம தான் இருக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி சுகமாயிட்டு இருக்கிறீங்க. சனிக்கிழமை இங்க இருக்காது கிளினிக். சனி ஞாயிறு வரக்கூடாது. போன் பண்ணாமே வர்றீங்க. சரி, இல்லையா? அந்த கட்டி உடஞ்ச பின்னாடி சுகமா தானே இருக்குது. 3 நேரம் சாப்பிடுறீங்க, பசிக்கிறது, நல்லா தூங்குறீங்க. சரி.